வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கனால ஓட்டிங் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நாமினேஷனில் இருக்கனால இந்த டைம் வந்து ரன்னர் யார் வின்னர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஓட்டிங்கில் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் வந்து அடிச்சிருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா டாப் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட வந்து 54,000 கிட்ட வந்து ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா தான் இருக்காங்க. அவங்க வந்து 27,000 கிட்ட வந்து ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. தேர்டு பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க. 13,000 ஓட்டுகள். அதே மாதிரியே அடுத்தடுத்து அருண், விஜய், விஷால், பவித்ரா, அதுக்கப்புறமேலு தீபக், இவங்க எல்லாமே அடுத்தடுத்து வந்திருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா தான் இப்போதைக்கு இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 11,000. ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்லைட்லி தான் டிஃபர் ஆகுது. வழக்கம் போல் முத்துக்குமரன் தான் வந்து டாப் லீடிங்கில் வந்து இருக்கார். என்னதான் சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து செகண்ட் பிளேஸை வந்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த டாப் 2க்கும் அதுக்கப்புறம் தேர்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து டிஃபர் அடிக்குது. என்ன அப்படின்னா சௌந்தர்யா 27,000 ஓட்டு, ஜாக்லின் வந்து 13,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்ன தான் பிஆர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே ஓட்டுகளில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா என்ன பிஆர் டீம் வச்சுருந்தாலும் மக்கள் மனசில் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு டே 1 ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க. இப்போ ஓட்டெல்லாம் மேட்ரு இல்லை, உள்ளே வர கண்டஸ்டன்ஸ் தான் மேட்ரு அப்படின்ட்டு 8 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இது அடிப்படையில் வெளியே போவாங்களா, இல்லை உள்ள கண்டஸ்டன்ட் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை தூக்கிட்டு அவங்கள உள்ளே எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாமே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி காலையில் 2 பேர் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறமேலு பார்த்திங்க அப்படின்னா இது குப்தா, அதுக்கப்புறமேலு ஃபேட்மேனு, சாசனா, சிவகுமார், அந்த மாதிரி நிறைய கரெக்டாக 8 பேருக்கு 8 பேர் அப்படிங்கிற விதத்தில் வந்து உள்ளே இறங்க போகிறாங்க. இந்த வாரம் வந்து ஒரு தீயாக இருக்க போகுன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த ஓட் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரன்னர் வின்னர் அப்படிங்கிறது இதை வச்சே முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இதே ஓட்டு தான் வந்து அடுத்த வாரமும் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் வந்து ஒரு ஈகரான மூமெண்ட் இருக்குது. யாரெல்லாம் எப்படியெல்லாம் ப்ளே பண்ண போகிறாங்க, யார் கேமெல்லாம் மாறப்போகுது, இல்லை ஒன்றா சேர்ந்து வர 8 பேரை வந்து டார்கெட் பண்ணி அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாருமே பயங்கர உத்வேகத்தோடு இருக்காங்க. அப்புறமா ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எல்லா ஃபேஸ்லேயும் கூட ஆடல, அந்தளவுக்கு வந்து பயங்கர கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. சரி, பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு.